Hi Chaluptis, welcome back to our channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். யார் வீட்டுக்கு அப்படின்னா வீடியோக்குள்ள போயிட்டு நான் சொல்றேன் யார் வீட்டுக்கு அப்படின்றது. நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு சில நேரம் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம வீடியோ எடுத்திருப்போம். அதை பார்த்து நீங்கள் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிக்காதவங்களுக்கு நானே சொல்லிடுறேன். நம்ம முனிசக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா சும்மா தான் வந்திருக்கோம், வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அக்கா பேர்த்டேக்கு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. வேற அங்கே அனுப்பிக்கிட்டே திரிகிறா, ஏன் தெரில. என்னடிமா எதுக்கு அழுகுறீங்க? அச்சுதாவே இழுத்துட்டு வந்தாச்சு, பிள்ளைய தூக்கி வை அப்படின்ட்டு. என்னாச்சு, போர் அடிக்குதா? அடிக்கலையா? சரி பாப்பா அழுகிறா, தூக்கிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம ரெடி ஆயாச்சு. அப்போ வந்து முடியை விரிச்சு போட்டு மேக்கப்பே போடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மேக்கப் போட்டிருக்கேன். மேக்கப்னா ஓவர் மேக்கப் கிடையாது, லிப்ஸ்டிக் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கேன். பட் எனக்கு இது பிடிக்கல. முனிசக்கா வந்து நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. பட் பார்ப்போம், இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் போட்டதால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம மாறிடுவோம். முனிசக்கா ரெண்டு பேருடைய சேனல்லே ஒரே வீடியோ தான் வரும். ரெண்டு பேர் சேனல்லையுமே வாட்ச் பண்ணுங்க. அவங்க ஐடியையும் கீழே கொடுக்குறேன், மென்ஷன் பண்ணுறேன். அவங்க வீடியோவையும் போய் பாருங்கள், என்னுடைய வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேர்த்துக்குமே. என் தங்கச்சி கூட்டு வந்திருக்கேன். அவள் போர் அடிக்கின்றா, பாவமாக இருக்கு, ஏன்னா கூட்டந்தோ அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லைல்ல, அட்டாச் இல்லைல்ல. ஆனால் முனிசக்கா நிறைய தடவை பார்த்துருக்காங்க. வீட்டில் வச்சு முனிசக்கா சொல்லுவா. ஆனால் இங்கே வந்துட்டு சரியாக பேச மாட்டேங்கிறாவ. பயப்படுத்தி வச்சிருக்கீங்களா பிள்ளைய? ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? மேமா திரும்பிட்டேனோ? ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. முனிசக்காவை பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே முனிசக்காவை பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், சந்தனம் வச்சுருக்கேன். சந்தனம் வந்து காலேஜ் படிக்கும்போது வச்சது, அதுக்கப்புறம் நான் வச்சதே கிடையாது, இப்போ தான் வச்சுருக்கேன். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், அடுத்து ட்ரை பண்ணலாம். கட் பண்ணி இதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி அந்த ஜன்னல்ல இருந்து இந்த சைடு தான் ஃபோனை வச்சாதான் தெரியும். அப்படியா? அப்போ இங்கிட்டு இப்படிதான் தெரியும். நல்லா இருக்கு. இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, ஸோ பசிக்கும்ல, அதனால ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றா பாருங்க. கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் போட்டாச்சோ? வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கிட்ட இங்கே வந்து காமிங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு, வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போடணும். நான் சொல்ற மாதிரிலாம் நீங்க வைக்காதீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படி வைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுல இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா ஃபுல்லா காமிக்க கிடையாது. எல்லாத்தையுமே ஒன்னா வதக்கி தான் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அரிசி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட போறேன் ஃபாஸ்டா. ஆனா நல்லா தான் இருக்கும். முனிசக்கா பசிச்சு காலையில ஷேக் தான் குடிச்சிருக்காங்க, அப்ப பசிக்கும்ல. ஆமா, சாப்பாடு நாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சாப்பாடு நினைவே வராது, அதனால பண்ணி வச்சிட்டோம்னா வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே பார்க்கலாம். வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. முனிசக்காக்கு வந்து ஹோம் டூர் எடுத்திருக்கோம். எல்லா பேருமே ஹோம் டூர் பாருங்க. வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு முனிசக்கா வீடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம வந்து சும்மா vlog தான் எடுத்திருக்கோம். அவங்க யூடியூப் சேனலில் தான் மேடம் பேசிகிட்டு இருக்காங்க, தெரியுதா? நல்லா தூங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம், திருப்பி எந்திரிச்சிட்டா. நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்சிருச்சு, அதனால எந்திரிச்சிட்டாங்க மேடம். லிப்ஸ்டிக் போட்டது அப்படியே ரொம்ப டார்க்காக தெரியுது போலயே, நல்லா இருக்கு. சரி இனிமேல் ட்ரை பண்ணலாம். எனக்கு பேக் சைடு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரண்ட் சைடு தான் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. சரி ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து முனிசக்கா வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க. அப்போதேவும் எப்படி சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாப்பா வந்து மறைச்சிருவேன், வீடியோவில் காமிக்க மாட்டேன். பேசிகிட்டு இருக்காங்க மேடம், அழுக வேற வருது பிள்ளைக்கு. சரி வாங்க பார்க்கலாம்.
ரெடி ஆயிடுச்சா? ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டு தான் நான் ஹோம் டூர் எடுத்தாச்சு. ஒரு 2-3 வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு, ரீல்ஸ். பாப்பா அழுகுறா, நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், எப்படி இருக்கு பார்க்கும்போதே? செம்மையா இருக்கு, ஸ்மெல் எல்லாம் சூப்பரா வருது. இங்க பாருங்க, நல்லா குழையாம. பாவம் அண்ணன் தான் இல்ல இப்ப. ஆமா, அண்ணன் நைட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஓகே गाइस, இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி தான் சாப்பிட போறோம். முட்டையுமே வெந்துருச்சு, நான் எடுத்து தண்ணியில போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது பார்ப்போம். பாப்பா அழுகுறா. பாய். ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னாச்சுதா, வீட்டுக்கு போமா? அவளுக்கு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு இருந்தா. ஆனா மனசுக்குள்ள அப்படியே பின்னாடியே ஒண்ணும் தெரியாது, பிள்ளை பின்னாடியே வார, எங்க போனாலும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா, பேச மாட்டேங்கிறா கலகலன்ட்டு. அங்கெல்லாம் நல்லா வாயடிப்பா, இங்க அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. இங்க முனிசக்கம் பேசுன்றாங்க, பேச மாட்டேங்கிறா. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு நாளைக்கு நம்ம முனிசக்கா வீட்டுக்கு வரலாம். பிரியாணி தரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே பாய். பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. சரி ஓகே பாய். செருப்பு போடாம நானாட்டு கிளம்புறேன் பாருங்க, உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டேவும். அப்படி வச்சுக்கோங்க, அப்பதான் பாப்பா தெரிய மாட்டா. ஓகே பாய், நாங்கள் போயிட்டு வரோம். மதியத்துலேருந்து பொழுது எப்படி தான் போச்சுன்னே தெரில எனக்கெலாம்.